அதானே? அப்ப என்ன செஞ்சிருவாங்க, ஒரு துர்ரியத்தி, என்னுடைய வாரிசுக்கு இந்த அந்தஸ்து எல்லாம் கொடுத்து விடு என்று கேட்டவன அல்லாஹ் என்ன சொல்லி போட்டான், அநியாயக்காரர்களா இருந்தா கொடுக்க மாட்டேன், நல்லவர்களா இருந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிக்கிறான். இந்த சந்தர்ப்பத்துல இந்த இஸ்மாயில் நபியை என்ன செய்யறாங்க, பாலைவனத்துல விடக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம். அதற்காக ஜம்ஜம் நீர் வந்ததையும் நாம் அறிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அதுல கொடுக்கக்கூடிய குர்பானி சட்டம் இருக்க, அதுதான் இப்ப நமக்கு முக்கியமா தேவை. தியாகங்கள் அதுல எண்ணற்று இருக்குது. இப்போ கனவுல ஒன்னை காண்கிறாங்க, என்ன செய்யணும்னா ஒரு பலியிடணும். அங்க அந்த காலத்துல பிள்ளைகளை நரபலியிடுவது வழக்கம். பிள்ளைகள் பிறந்து விட்டால் கடவுள் பகவான் பேரை சொல்லி அறுத்து விடுவாங்க, நரபலி செய்து விடுவார்கள். இன்னும் என்ன செய்திருக்கு, ஜாகிலியா அறியாமை மக்களிடம் இன்றும் நம்ம நாடுகள்ல கூட இருக்கிறது. நரபலி கொடுத்துருவாங்க, கொடுத்தா வெட்டி எடுத்துருவாங்க. இத இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறான்ல. அது எப்படி ஆக்கணும், வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியணும். அது இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய அந்த கனவுல காட்டி பிள்ளைய அறுக்கணும், உனக்கு ஒரு சோதனையை வைக்கிறேன்னு இப்ராஹிம் நபிக்கு வச்சுட்டான். நபிமார்களுக்கு கனவு வந்தா அதை என்ன செய்யணும், அதை செய்யணும். இந்த கனவு வழியாகவோ வகி செய்தியாவோ என்ன அந்த மாதிரி வந்தனா நபிமார்கள் அதை பின்பற்றணும். இப்படி ஒரு சட்டம். அப்ப கனவுல அல்லாஹ் என்ன செய்துட்டான், காட்டி போட்டான். இப்போ இஸ்மாயில் நபிட்ட வராங்க. இஸ்மாயில் நபி எப்படிப்பட்ட பருவத்துல இருக்கிறாங்க, ஃபலம்மா பலக மஅஹு ஸகிய, உழைக்கும் பருவத்தை அடைந்து விட்டார். சகியன உழைக்கக்கூடியது. உழைக்கிற பருவம்னா ஒரு 25 வயசுக்கு வந்திருப்பாங்க. ஒரு தோராயமா உழைக்கிற பருவனாலே அதான ஒரு 20ல இருந்து ஒரு 25க்குள்ள வந்திருப்பாங்க. வாடி பருவ வயது, அந்த மாதிரி வயது கிடையாது, பாவ வயது கிடையாது, உழைக்கும் நிலையை அடைந்து விட்டார். அப்ப வந்தவன கால யா புனைய, மகனே, அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவில் உன்னை கண்டேன், அன்னி அதுபக, உன்னை அறுப்பது போல் கனவு கண்டேன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய். எப்படி கேட்கிறாங்க பாருங்க, புட்டிச்சு அறுக்க வரல, அறுக்கிறாந்தாலும் மனம் முழுந்து தரணுமே. மகனை எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க. மகன்கிட்ட கேட்கிறாங்க, ஒன்ன அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், அல்லாஹ் எனக்கு ஒரு கனவை காட்டி போட்டான், நான் இப்போ அறுக்கத்தான் வந்திருக்கேன். மாதா தரா, இதை பற்றி நீ சிந்தித்து சொல். உன்லூர்னா சிந்திக்கிறது, தரானா பார்க்கிறது. ரெண்டு இதை சொல்றாங்க. சிந்தித்து ஒரு ஆலோசனை பண்ணி சொல்லு, உன்னை இப்ப அறுக்க போற, நீ தரியா உன் தலைய அப்படின்னு கேட்கிறாங்க மகன்கிட்ட ஒரு தகப்பனார் கேட்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கனவு, அதையும் செய்ய வர்றாங்க. அல்லாஹ்வுக்காக எதுவும் செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி தூதர்ல நம்ம சமுதாய மக்கள் இதற்கு கீழே இருக்கிற ஒரு அற்ப நிலை செயல்பாடுகளை கூட செய்ய தயாராக மாட்டாங்க.